இலங்கையிலே வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்திலே நேற்று அதிகாலை நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவமும் அதன் மூலம் கொல்லப்பட்ட ஒரு 17 வயது சிறுவனுடைய சம்பவம் அல்லது அது தொடர்பான செய்திகள் தான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வகையிலும் அது தொடர்பான மேலதிக தகவல்கள் என்ன விதமாக வந்து கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த விடயத்தில் பேசப் போகின்றோம். குறிப்பாக இதிலே தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு போலீஸ் வேர்ஷன் ஒன்று உள்ளது. அதாவது காவல்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கை அல்லது தகவல்கள் தொடர்பாக முதலாவதாக பார்ப்போம். குறிப்பாக இந்த சம்பவமானது நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் நடைபெற்றிருக்கிறது. ஒரு வேனானது அலப்பிட்டி சந்தியிலிருந்து மண்டை தீவு நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அந்த சந்தியிலே காவல்துறை செக்அப் அல்லது அவர்கள் பரிசோதனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் அந்த வாகனத்தை மறித்த போதிலும் குறித்த வாகனமானது நிறுத்தப்படாமல் சென்றிருக்கின்றது. ஸோ இது தொடர்பாக அதாவது மண்டை தீவு நோக்கி சென்றிருக்கிறது. இது தொடர்பாக அந்த செக் பாயிண்டில் அல்லது அந்த பாதுகாப்பு பரிசோதனை பிரிவில் இருந்த காவல்துறையினர் இன்னொரு காவல்துறை அதிகாரிகள் மண்டை தீவிலிருந்து அலப்பிட்டி நோக்கி வந்து கொண்டிருந்திருக்கார்கள். அவர்களுக்கு இந்த தகவல்கள் பரிமாற்றப்பட்டிருந்த பொழுது அவர்கள் இந்த வாகனத்தை கண்டு அதை நிறுத்த மீண்டும் முயற்சித்த பொழுதும் அந்த வாகனமானது நிறுத்தப்படவில்லை. இந்த நிலைமையிலே காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இருந்தபோதும் அந்த வாகனம் நிறுத்தப்படாத நிலையில் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது காவல்துறையினால். இந்த சம்பவத்திலேயே அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்ற பின்னர் அறியப்பட்ட ஒரு 17 வயது சிறுவன், வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு சிறுவன் அவர்கள் காயமடைந்திருந்த நிலையில் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுதான் இப்பொழுது மிகவும் ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இதைத்தான் இப்பொழுது போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவங்கள் தான் இப்பொழுது தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைமையிலே நேற்று ஒரு காணொலி ஒன்று வந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்றதன் பின்னர் குறித்த அந்த சிறுவனுடைய சித்தி என்று சொல்லப்படுபவர் சில சம்பவங்களை அதாவது சில தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்லாம பொலிச்சுட்டு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர். நேற்று அவருக்கு கையில காசு இருந்திருந்த பேர் 2 பொலிச்சுட்டு காசு கொடுத்துட்டு அவர் போயிருப்பேன். அப்ப அவர் கேட்க அவர் நிக்காம போனது கொண்டு அவருக்கு மண்ணையில கூட்டிருக்கீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூடமூடுகளிலே குறிப்பாக இந்த சிறுவனானவன் அதாவது 17 வயதுக்கு நிரம்பிய இந்த சிறுவருக்கு உரிமையான அல்லது ஒழுங்கான வாகன அனுமதி பத்திரம் அதாவது சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்றும் இவர் போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தான் இவ்வளவு காலமும் இந்த வாகனங்களை பயணித்து கொண்டிருக்கிறார் என்ற ரீதியிலான ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்கார். குறிப்பாக இந்த சிறுவனுடைய குடும்பமானது ஒரு வறுமையின் பிடியில் இருப்பதன் காரணமாகவும் அந்த வறுமையை போக்குவதற்காக அவர் இந்த சாரதி வேலை அதாவது சில வேலையாட்களை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்று இறக்குவதுதான் ஒரு சாரதியாகத்தான் இவர் கடமையாற்றியிருந்ததாகவும் ஸோ அதற்காகத்தான் போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தான் இந்த வேலையை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று இவர் இந்த வாகனத்தை நிறுத்தாமல் போனதற்கான காரணம் வளமை போல கொடுக்கும் லஞ்சத்திற்கான பணம் அவரிடம் அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்த காரணத்தினால் தான் அவர் வண்டியை அதாவது வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதாகவும் போலீசார் காவல்துறையானவர்கள் இவரை வேண்டுமென்றே இப்பொழுது சுட்டு கொண்டு விட்டார்கள் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவருடைய சித்தி குறிப்பாக அந்த இறந்த சிறுவனுடைய சித்தி அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கின்றார். இதனால் இப்பொழுது இந்த சம்பவத்திற்கு ஒரு 2 விதமான வேர்ஷன்ஸ் 2 விதமான நோக்குகள் காணப்படுகின்றன. இதில் எது உண்மை என்று கண்டறிவது தான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே சில சர்ச்சைக்குரிய கேள்விகளும் இருக்கின்றன. ஏன் அந்த போலீசார் வாகனத்தின் சாரதியை நோக்கி அல்லது வாகனத்தை ஓட்டியவரை நோக்கி சுட்டிருந்தார்கள்? வாகனத்தின் டயரில் சுட்டிருக்கலாம், வாகனத்தை நிறுத்துவதாக இருந்தால் அப்படியான ஒரு முயற்சிகளை எடுத்திருக்கலாம் என்ற ரீதியிலான கேள்விகளும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது நடைபெறும் பொழுது அதிலே புலப்பட்டிருக்கும் உண்மைகள் வெளிப்படும் என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. இப்படி இருக்கிற நிலைமையில் நேற்று முன்தினம் இதே மாதிரியான ஒரு சம்பவம் அம்பலாங்குடையில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த நேரத்திலும் ஒரு லொரி ஒன்றை போலீசார் சோதனைக்காக மறித்த போதும் அந்த லொரியானது நிறுத்தப்படாமல் சென்ற நிலையில் அந்த லொரியின் டயரிலே துப்பாக்கிச்சூடு நடத்தி தான் அந்த லொரியை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த சாரதி உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இருவேறு பிரதேசங்களில் இருவேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அணுகுமுறைகள் வித்தியாசமாக காணப்பட்டிருக்கின்றன. காவல்துறையின் அணுகுமுறைகள். இந்த நிலைமையில் அந்த அம்பலாங்குடையில் பிடிபட்ட அந்த லொரியிலே 500 மில்லிகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான சம்பவம். இங்கே இந்த வேனிலே எந்த விதமான போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக இப்பொழுது வரை எந்தவித தகவலும் இல்லை. இருந்த நிலைமையில் சில சர்ச்சையான விடயங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வேனின்
பின்பக்கத்தில் அமைந்திருக்கின்ற அனைத்து சீட்ஸும், அதாவது அனைத்து இருக்கைகளும் அகற்றப்பட்டிருக்கிற நிலைமையில் இது என்ன காரணத்துக்காக அகற்றப்பட்டிருக்கின்ற ரீதியிலான எந்த விதமான தகவல்களும் இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலைமையில் அந்த வேனுக்குள் இருந்த 2 மேலதிக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அவர்களும் இந்த சிறுவரின் ஏதோ ஒரு விதத்தில் உறவினர்களாக காணப்படுகிறார்கள் என்ற ரீதியிலான தகவல்கள் இப்பொழுது அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் இப்பொழுது மிகவும் ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமாகாணத்திலே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், குறிப்பாக ஒரு 17 வயது சிறுவன் என்ற ரீதியிலே இந்த விசாரணைகள் ஒரு கடுமையான முறையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே ஒரு முக்கியமான பதிவு ஒன்றை நேற்றிட்டிருக்கிறார். இது மிகவும் ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம் என்றும், அரசாங்கத்தை நேரடியாக விமர்சிப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்ற ரீதியில் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. இது என்ன தொடர்பாக இந்த சமூக வலைத்தள குறிப்பு என்றால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அந்த லண்டன் விஜயம் தொடர்பாக சில ஊழல் வழக்குகள், அதாவது அவர் அரச பணத்தை தவறான முறையில் தன்னுடைய தனிப்பட்ட ரீதியிலான பயணத்திற்காக பயன்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டிற்காக அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இப்பொழுது அந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அந்த வழக்கின் 2வது சந்தேக நபராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அப்போதைய செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க அவர்கள் சேர்க்கப்பட்டு அவருக்கு விளக்கமறியல் இன்று, அதாவது பிப்ரவரி 11 வரை விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு செய்தி இணையதளம் வெளியிட்டுள்ள ஒரு கட்டுரையை மேற்கோள் காட்டி சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக அந்த கட்டுரை சொல்லும் செய்தி என்னவென்றால், நீதியானது ஒரு பக்கச்சார்பாக அல்லது குறிப்பாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு எதிராகத்தான் செயற்படுகிறது என்ற ரீதியிலாகத்தான் அந்த கட்டுரையுடைய தீம் காணப்படுகிறது. அந்த கட்டுரை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய கருத்துக்களை இந்த சமூக வலைத்தளத்திலே வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் சமன் ஏக்கநாயக்கவை குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு மிகவும் திறமையானவர், ஒரு நேர்மையான அதிகாரி என்றும், இப்படியான அதிகாரிகளை அரசாங்கமானது கவனமாகவும் ப்ரொஃபஷனலாகவும் கையாள வேண்டும் என்றும், அவருடைய கைது தொடர்பாக ஒரு மறைமுகமான ஒரு எதிர்ப்பைத்தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த சமூக வலைத்தள பதிவு மூலம் தெரிவித்திருக்கிறார் என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட அறகலைய தொடர்பாகவும் மக்கள் அரசாங்கமானது தவறாக செயற்படுகிறது என்பதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் 2022ஆம் ஆண்டு அறகலைய போராட்டம் ஒன்று, மக்கள் போராட்டம் ஒன்று வெடித்ததாகவும், அதன் பின்னர் தான் பல்வேறுபட்ட ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்றது என்ற ரீதியிலான ஒரு விடயத்தையும் அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்தும் வகையில் இந்த சமூக வலைத்தள பதிவு ஆனது காணப்படுகிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கடந்த 2015 நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து பொதுவாக விலகி இருந்தார், கருத்து தெரிவிப்பதிலிருந்து. இப்பொழுது மீண்டும் இந்த அரசாங்கங்களை விமர்சிக்கும் பாணியில் அல்லது ஒரு விமர்சிப்பு துணியில் ஒரு பப்ளிக்காகவே அவற்றை விமர்சிக்கும் வகையிலான ஒரு விடயத்திற்கு வந்திருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தெற்கிலே சில அரசியல் மாற்றங்கள் நிறுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கின்றன. குறிப்பாக சஜித் ரணில் இருவரது இணைவு, SJP UNP இணைவு என்ற ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இப்பொழுது முன்னகர்வுகள் தெற்கிலே அரசியலில் காணப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் இந்த கருத்து கூட தெற்கின் அரசியல் சலசலப்பில் மேலும் ஒரு எண்ணெயை ஊற்றும் விதமாகத்தான் காணப்படக்கூடும் என்ற ரீதியில் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது.